ஏன் சொல்லி கூட இவங்க எடுத்துறீங்க நான் செல்வா அவர் மீன் சொல்ல நம்ம தான் விட போறான். இந்த மீனுக்கு வந்து பேர் வந்து கடிச்சுவான பேர் எலி சொல்ல சொல்லுவாங்க. இது அது கேரை. டிரைவர் அங்கே வெடி ஐயோ இரு டிரைவர் தான் எடுக்காம போற அவனே சோலசி போட்டு அவனே எடுத்துருவான். வாங்கலையா மச்சான் போல சரி வாங்கி வந்து எனக்கு பேட்டா பீச்சில் ரெடி ஆகிக்கிறேன். மீன் ஒரு மாதிரி கட்டலாம். அது எப்போ வந்தாலும் சைடில் இருக்குது எல்லோ கலரு இதை பார்த்து தான் நம்ம மீன் வாங்கணும். வந்தானே விட்டுவேன் மேலே சூட முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே மீன் வந்துடும். போனேன் வந்துடும் கொஞ்சம் என்ன வெட்டி பண்ணி இவ்வளோ அவசரப்படுவது வாங்க இங்கே என்ன பார்த்து பாருங்க. புரியல நான் இங்கே இருக்க மாட்டேனே. சண்டே தான் ஒரு வாரம் ஒரு இடத்துல இருப்பான். இங்க ஒரு வாரம் இங்க சரி 2 வாரம் அங்க போனஸ். ஏய் நீ பண்றதே ஒண்ணானே உங்களுக்கு போஸ்ட் பண்ணாச்சு போல் முடியலமா விட்றாம நாங்கள் பின்னாடி என்ன நினைச்சிருக்கீங்க நீ வெட்டலா போல அப்படின்னா எவ்வளோ போனால் மட்டும் கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த வேலையை கரெக்டாக சொல்கிறான் பாரு அவன் தான் மேஸ்திரி. நீங்கள் மேஸ்திரி அவரு என்னென்ன பண்ணணும் சரி வீட்டுக்கு போயிடும் மொத்தம் அப்படி காசு எழுதி அப்படியா எப்படி இங்கே அது எப்படி ஊர் இறங்க முடியல அப்போ ஒன்று பார்த்தேன் இங்கே என்ன விஷயம் வாங்க நீ குத்துட்டு போக நான் பார்த்துக்கிறேன். குத்துட்டு சொன்னாங்க அப்படியா எப்படியும் வாங்கலாம் வாங்கலாம் கொடுங்க. இதெல்லாம் மதுனாங்களோ தெரியல கொடுக்கலன்னு சொன்னாங்க என்கிட்ட அவங்க. சரிம்மா பரவாயில்லம்மா நாம போய் பண்ணுறோம். ஆமா கேரை வாங்கி போய் சாப்பிட்றது ஒன்று நிறைய பேர் சாப்பிட்டு தான் ஆகணும். கேரை வாங்கி சாப்பிட தான் ஆகணும். அந்த மாதிரி உடம்பு இல்லை குழந்தைங்க நம்ம சாப்பிட்டு நம்ம காசு வாங்கி 4 கிலோ போய் துணி ஆனால் இது வரைக்கும் கேரை தந்தது கிடையாது. ஆமாம் புரியுதா கிட்ட வாங்க அப்படியே கிட்ட வாங்க. ஓகே அப்படியே பார்த்துங்க நான் பார்த்து அப்படியே நீங்கள் இப்படி ஒட்டி பிடிங்க கட்டியில் நான் பார்த்துக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நான் அசிச்சு சரிட்டு இல்லை. ஓகே சொல்லுவாங்க எல்லோரும் கொடுண்ணா கடைசி நேரத்தில் மீன் விடுவாங்க.
ஆனால் உங்களை காசு கொடுக்காம போடுவாங்க. சொல்ல மீன் நல்லா இல்லை. நீங்கள் தான் சொல்கிறேன் உங்களை தான். மீன் நல்லா இல்லை. பக்காவாக இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன் பெரிய போட்டில் கடைசி நேரத்தில் கொடுக்குற காசு ஜென்மத்துக்கு வரவே மாட்டேங்குது. எப்படி தான் அது நீங்களாவது லாஸ்ட் நேரத்தில் வருவீங்க எதிர்பார்த்தேன். இல்லை டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார் பண்ணவே இல்லை. எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவார், எனக்கு தேடி பண்ணல. சைக்கிளில் பண்ணுவாரான்னு தெரியல. சைக்கிள் போகவே இல்லை. சைக்கிள் நான் இறங்கி நான் ஒரு 6 கடல் இருக்கு. 6 கடல் இருக்கு. அவ்வளோதான். ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதம் 3 மாதம் ஆகுது. 6 கடல்னா கடல் 5 நாள். அதுமாதிரி நான் அவருக்கு தானே போயிருந்தேன். மீன் நல்லா இருக்குது. உடஞ்சி இது ஒரு கலர் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு பதிக்குதுல நல்லா இருக்கு மீன் 2 மீன். ஆனால் இது கொஞ்சம் இன்னும் டேஸ்டாக இருக்குது. லேட்டாக வாங்கி நான் நேரம் தான் வேலை அப்படியே வீடு போயிடுவேண்ணா. எங்கேயே போனோமா? ஐயோ நான் சாப்பிடல. நான் சாப்பிடுறது இல்லையா? நான் மாதிரி நீயே வேலை போகிறேன். ஐயா காசு ஏன்னா நான் வாங்கி தரணும் நினைக்கிறேன். நான் சாப்பிட்றது எப்போ 4 வருஷம் ஆச்சு. நிறுத்திட்டியா? 4 வருஷம் அது பேசுனா 15 தண்ணி எடுத்து. ஆமாம் நீ நினச்சா தண்ணி எடுற, நினச்சா விட்றேன். நான் விட்டு 4 வருஷம் விட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். நானும் விட்டுலாம் போலுது. விட்டுலாம் பழத்துல கொஞ்சம் நாளைக்கு வாழலாம். உள்ள பிடிக்கிற நமக்காக வாழலாம். எல்லாம் சுருவா சேர்த்து வாங்குறேன். நான் சுருவா சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் 2 நாள் குடினா பாங்க தண்ணி இருக்கேன். நல்லா சாப்பிட்றதாலே போதும். ஆமாம், நாங்கள் மீன் சாப்பிடுவோம் இல்லை. நம்ம அதனால தான் கடல் தொழில் இருக்கிறவங்கலாம் தில்லான பார்ட்டி. நானும் ஒரு வருஷம் போட்டு போகல இருந்துச்சு. எனக்கு போச்சு விட்டுருவாங்க. அது ஒரு எதிரி மீன் தானே? ஒரே ஒரு மீன் 50 ரூபா தரேன். தோல் எடுத்து வெட்டலாமா தோல் எடுக்காமல் வெட்டலாமா? சொல்லுவாங்க ஒரு 20 துண்டு மட்டும் இதில் போட்டு. தோல் எடுத்து வெட்டினா எப்படி இருக்கும் சொல்லுவாங்க. ஆள் எல்லாமே இப்படி தான். பார்த்து வெட்டல இல்லை, காசு மட்டும் நீங்கள் பார்த்து வெட்டல. சொன்னா நான் தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு மீனை பற்றி நான் சொல்லிக்கிறேன். மீன் வெட்டுறதுக்கு அதிகமாக இருக்குது கேரியா? உள்ள இன்னைக்கு விலை தான். மீன் மீன் கம்மியாக இருந்தால் விலை தான் போகும். ஓகே. நீ பண்ணுண்ணா ஒரு 300 தரணும். போதா பெரிய யூஸ் யூஸ் போதா மேக்ஸிமம் எவ்வளோ போகுது? ஒரு 200 பணம் போதாதா? தரல எதுவுமே போக மாட்டேங்குது. எவ்வளோ தான் போகுது? 300 200 ஆயிடுச்சு வச்சா. இன்னும் 3/4 மணி நேரம் ஆகுது கலெக்ஷனா பஸ்ஸுக்கு. ஆமாம் தம்பி, இந்த வச்சு ஒரு கேள்வி பண்ணி போட்டு 2 கேரி போனஸ் பண்ணு. யாரா கரெக்டாக 10 மணி கலெக்ஷன் அண்ணா. விஜய் அங்கே தான் வரேன். நான் இங்கே வேலையை கொடுத்து நான் கிளம்பு. நம்ம யார் கேட்குறோம்? அங்கே தான் வரான். போயிட்டு வரதுன்னா இங்கே கல்யாணம் அது. எங்கேயும் மீனே வரல, எல்லாம் பொறுமை தான். சரி சரி. எவ்வளோண்ணா பண்ணீங்க? 1200. இதுதான் நீங்கள் 1000 ரூபா சொல்லு. நம்ம பட்ஜெட் கரெக்டாக வந்துடும். நான் சொல்கிற மீனில் 102 மீன் 3 மீன் தான் மிஸ் ஆகும். ஆமாம், இதில் நான் பார்த்துருக்கோம். யூடியூப்லலாம் சொல்லுங்கண்ணா. இது வவால் என்கிட்ட ஒரு 3 வவால், ஒரு தரத்தை தம்பி பாத்ரூமில் போய் எடுத்து வந்துருக்கு. இந்த சைஸ் வவால் விட்டுட்டு போயிட்டாரு. போட்டுக்காரு தான். அதை நான் என்ன பண்ணேன், ஏன்
என்னன்னா அவர் கல்யாண ஃபங்க்ஷனில் ஒருத்தங்க வெட்டிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் மீன் நிறைய தான். 3 ஓனர் வெட்டிட்டா 4வது ஓனர் தனியாக வெட்டி அந்த வச்சு வந்து கேட்குறாரு என்னன்னா ஓனர் தனியாக வெட்டி அந்த மீன் எங்க நீ ஒரு பையன் கணக்கு அவங்க ஒரு 10 பேர் வச்சுக்கிறாங்க. அந்த பையனை கலந்துட்டு போட்டு அங்கே போய் கலந்துக்குது எல்லாத்தையும். ஏதோ என்னென்ன நீங்கள் தான் கையில் வச்சுருந்தீங்க என்ன கிடைக்கிறீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஓகே போனதுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்டு இந்த மீன் நம்மளும் தெரியன்றாங்க. நான் எங்கே போய் நான் தேடுவேன். பட் தெரிஞ்சவங்க தான் எனக்கு வீடு தெரியுமா இல்லை ஃபோன் நம்பர் தான் இருந்தா இன்னைக்கு மீட் பண்ண முடியல அப்படியே ஐஸ் வச்சேன். இன்னைக்கு வந்து கேட்டால் கொடுத்துடலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அவங்க காசு கொடுத்து போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு வரணும். காசு கொடுத்து வரணும்னா 1200 மேலே தான் இருக்கும். ஆனால் இருந்தால் கூட ஒரு 500 கொடுத்துருவேன். என்னண்ணா இது நம்ம எடுத்து போகிறோம் அவர் நான் கவர் பிடிக்கும் என்ன பார்த்தது அண்ணா விடலாமண்ணா நீ இங்கே வெட்டுறதை விட்டு அங்கே பார்த்துருக்கீங்களா நல்லா கேட்குறேன். எல்லா சும்மா வந்து நான் தான் மீன் வெட்டிருப்பேன். ஆனால் 50 ரூபா ஒன்று அது அவ்வளோதான். நைஸாக போடணும்னு போட்டுன்னா அப்புறம் நீங்கள் புட்டு வச்சுட்டு வருவீங்க ரொம்ப கழுவி கழுவும் போது இப்போ போடுறதுன்னா பொறுமையாக கழுவலாம். இதில் இன்னொரு மீன் இருக்கு. அந்த மீனை நீங்கள் நைஸாக போடலாம் கிராஸாக போடலாம். இது ஆமாம் இது வஞ்சர மீன். அண்ணா வாங்க நான் பைப்புண்ணா. ஓகே வாங்க 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 மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கொஞ்சம் ஐஸாக இருந்தால் மீன் உடையும். நல்லா இருக்கு.